சாணக்கியன் சொல் யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களத்தில் மயிலாப்பூர் சட்டமன்ற வேட்பாளர், மருத்துவர், பாஜக முன்னாள் தலைவர், புதுச்சேரி மற்றும் ஆந்திராவின் முன்னாள் கவர்னர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜனிடம் மயிலாப்பூர் தேர்தல் களத்தில் ஒரு சிறப்பு நேர்காணல். மேடம் வணக்கம். 2009 பிஜேபி வெற்றி பெற்ற ஒரு தொகுதி அது. நிச்சயமா வெற்றி பெற போகிற தொகுதி இது. அதனால மக்களுக்கான நல்ல திட்டங்கள் வைத்திருக்கிறோம். தினம் பிரச்சாரத்தில் தான் பேசியிருக்கேன். மீனவர்களுக்கான திட்டம், பெரியவர்களுக்கான திட்டம், இளைஞர்களுக்கான திட்டம், சாமானியர்களுக்கான திட்டம், பக்தர்களுக்கான திட்டம், எல்லா திட்டமும் இருக்கு. நிச்சயமா 24 மணி நேரம் செயல்படக்கூடிய ஒரு சட்டமன்ற அலுவலகம் ஏற்படும். நிச்சயமா மக்கள் பலன் பெறுவார்கள். ஜே. ஜான்சன் ஜோசப், கோவை, பாரதிய ஜனதா கட்சி சிறுபான்மையினருடைய மாநில தலைவர். இன்னைக்கு மயிலாப்பூர் தொகுதியில் சிறுபான்மையினரின் சார்பில் என்னுடைய மரியாதைக்குரிய மாநில நிர்வாகிகள் அருமை சகோதரர் பிரவீன் பால், இந்த தொகுதியினுடைய பொறுப்பாளராகவும் துணைத் தலைவராகவும் எங்களோடு பணியாற்றி வருகிறார் அருமை அண்ணன் சுரேஷ், அண்ணன் அசோகன், அருமை தம்பி கரீம் அவர்கள், எல்லோருமாக மாநில நிர்வாகிகள் இது போக நிறைய பேர் இருந்தாங்க. ஒட்டுமொத்த மாநில நிர்வாகிகளும் வெகு சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிடுகின்ற தெலுங்கானா, புதுச்சேரி முன்னாள் ஆளுநர், தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர், மரியாதைக்குரிய அன்பு சகோதரி டாக்டர் தமிழிசை அவர்களுக்காக பிரச்சாரம் செய்வதற்காக மாநில துணைத் தலைவர்களாக மரியாதைக்குரிய தம்பி பிரவீன் பால், அண்ணன் சுரேஷ், யமகா சுரேஷ், அண்ணன் அசோகன், மரியாதைக்குரிய கரீம் எங்களுடைய மாநில நிர்வாகிகளை அழைத்து இந்த தொகுதி முழுக்க பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறோம். வெகு சிறப்பான முறையில் மக்களுடைய ஆதரவு இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த முறை நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தி என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். பல்வேறு துறைகளிலே இந்த அரசு தோற்று போயிருக்கிறது. இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில் வாக்குறுதி கொடுப்பார்களே தவிர செய்ய மாட்டார்கள். அது பண்டை காலம் தொட்டு அது அவர்களுடைய வாடிக்கையாக இருந்து வருகிறது. பேரறிஞர் அண்ணா கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை, கலைஞர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. அதைத் தொடர்ந்து இப்பொழுது ஸ்டாலினும் வாக்குறுதி என்கிற பெயரிலே எதையோ சொல்லுவார்களே தவிர மக்களுக்கு எந்த பயன்பாடும் வராது. மாறாக சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, தண்ணி வரி உயர்வு அனைத்திலும் தோற்று போய் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2 வயது பச்சிளம் குழந்தையிலிருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் அன்றாடம் கற்பழிப்பு காட்சிகள் அரங்கேறி வருகிறது. சட்டம் ஒழுங்கு சொல்லவே வேண்டாம். தமிழகத்தில் இருந்த மலை, மண், மரம் அனைத்து வளங்களும் அளிக்கப்பட்டு தமிழ்நாடு இன்று சுடுகாடாய் மாறி இருக்கிறது. தமிழகத்தில் இருந்த மலைகளெல்லாம் அனைத்தும் பெயர்த்து எடுத்து அதை சல்லடையாக உடைத்து வருவதை நாம் பார்த்து வருகிறோம். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தேவையா என மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். ஆகவே எங்களை பற்றி என்ன சொல்லுவாங்க, மைனாரிட்டி ஓட்டு திமுகவுக்கு தான் கிடைக்கும், திமுக தான் மைனாரிட்டியின் பாதுகாவலர். அந்த பொய்யையும் இப்போ உடைச்சி எடுத்து இன்றைய தினத்தில் பல்வேறு சபையைச் சேர்ந்த ஆயர்கள், போதகர்கள், பேராயர்கள், எங்களை போன்ற குடும்பத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ பெருமக்கள், இஸ்லாமிய பெருமக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த தீய சக்தி திமுகவை தோற்கடிக்க வேண்டிய காரணம், அவங்க ஸ்டாலின் சொன்ன முக்கியமான வாக்குறுதிகளை இஸ்லாமியர்களை ஏமாத்துறதுக்கு சிறை கைதிகளை வெளியே நாங்கள் விடுதலை பண்ணிடுவோம், செஞ்சுருக்கீங்களா? இல்லை கிறிஸ்தவர்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா வேலை வாய்ப்பு, இல்லை ஏதாவது படிப்பில் ஏதாவது ஒரு முன்னேற்றம், இல்லை எங்கள் சர்ச்சு கட்டுறதுல அனுமதி, எதில் திமுக கிறிஸ்தவர்களுக்கு சாதகமாக இருந்திருக்குது அப்படின்னு ஆய்வு பண்ணி பார்த்தா எதுவுமே இருக்காது. மாறாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி 2014 தொடங்கினார் பாரத பிரதமர் மோடி அவர்கள். அது 26 வரைக்கும் பல்வேறு நல திட்டங்கள், திட்டம்னு சொன்னால் பாஜக, பாஜகன்னு சொன்னால் திட்டங்கள், அந்த வகையில் இந்த கட்சி ஒரு சிறந்த கட்சியாக தேர்ந்தெடுத்து இன்றைய தினத்தில் அனைத்து சிறுபான்மையின மக்களும் ஒட்டுமொத்தமாக திரண்டு இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உழைத்துக் கொண்டிருக்கிறோம். அதன் நிமித்தமாக என்னுடைய மாநில நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த தொகுதியிலே பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து வெற்றி பெறும். அதனுடைய இந்த தொகுதியினுடைய பொறுப்பாளராக மரியாதைக்குரிய அண்ணன் சுரேஷ் இருந்து களப்பணியாற்றி வருகிறார். நாளைய தினம் நாங்கள் மதியம் வரைக்கும் இருந்து பிரச்சாரத்தை முடித்து அடுத்த தொகுதிகளுக்கு செல்லவிருக்கிறோம். நிச்சயமாக வெற்றி வரும். டாக்டர் தமிழிசை அவர்கள் வெற்றி உறுதி செய்யப்பட்ட வெற்றியாக நான் பார்க்கிறேன்.